வணக்கம் தோழர்களே. நம்ம இப்போ ஓய்வூதியம் சம்பந்தமாக கடந்த பதிவுகளில் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த ஜனவரி 3ஆம் தேதி அறிவித்த டாப்ஸ் என்று சொல்லக்கூடிய உத்தரவாதப்படுத்தப்பட்ட ஓய்வூதியம், அந்த ஓய்வூதியத்தில் தமிழக அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பலன் தருமா தராதா என்பதை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ. நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி. முதல்ல இந்த ஓய்வூதிய திட்ட அறிவிப்பு என்பதே தேர்தல் கால அறிவிப்புக்கு மாறானது என்பதை பதிவு செய்கிறேன். திமுகவினுடைய 2021 சட்டமன்ற தேர்தல் கால வாக்குறுதியில தேர்தல் கால வாக்குறுதி எண் 309, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை கொடுக்கிறோம் அப்படின்றது தான் அந்த தேர்தல் கால வாக்குறுதி. பழைய பென்ஷன் திட்டத்தில் 10% சந்தா பிடித்தம் என்பது இருக்காது. சந்தா பிடித்தம் என்று அறிவிக்கும் போதே அது புதிய பென்ஷன் திட்டத்தினுடைய இன்னொரு பக்கம் தானே தவிர அது பழைய பென்ஷன் திட்டமாக ஆகாது. நமது இந்திய நாடு சுதந்திரம் பெற்ற போது அன்றைக்கு பாரத பிரதமராக இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் தொழிலாளர்களுடைய ஊதியத்தை நிர்ணயம் செய்வதற்காக ஒரு கமிட்டி அமைச்சார். அந்த கமிட்டியில என்ன அப்படின்னு சொன்னா, அரசாங்கம், மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த முதலாளிகள், தொழிற்சங்க தலைவர்கள் கொண்ட 3 பேரையும் இணைத்து ஒரு முத்தரப்பு மாநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணார். அந்த மாநாட்டில் தொழிலாளர்களுடைய ஊதியத்தை நிர்ணயம் செய்வதற்கு உண்டான பரிந்துரைகளை கொடுப்பதற்காக அக்ராய்டு கமிட்டி என்ற ஒரு கமிட்டியையும் ஏற்பாடு செய்தார். இந்த அக்ராய்டு கமிட்டி என்ன பண்ணாங்க, தொழிலாளர்களுடைய அந்த ஊதியத்தை நிர்ணயம் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான அறிக்கையை அந்த கமிட்டிக்கு கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வாழ்க்கை ஊதியம், நியாயமான ஊதியம், தேவைக்கேற்ற குறைந்தபட்ச ஊதியம். வாழ்க்கை ஊதியம் அப்படின்னு சொன்னா, ஒரு தொழிலாளர் தனது குடும்பத்தோடு சகல வசதிகளோடு வாழக்கூடிய அந்த பொருளாதாரத்தை சம்பளமாக கொடுப்பதும் ஓய்வூதியத்தை கொடுப்பதும் வாழ்க்கை ஊதியம். நியாயமான ஊதியம், இது வாழ்க்கை ஊதியத்தை விட கொஞ்சம் ஒரு படி கீழே, இவ்வளவுதான் கொடுக்க முடியும், ஒவ்வொரு ஊதியத்திற்கும் ஓய்வூதியத்திற்கும் ஒரு நிர்ணயம் உண்டு என்ற அடிப்படையில் ஒரு ஊதியம், நியாயமான ஊதியம். அடுத்ததா பார்த்தோம்னா தேவைக்கேற்ற குறைந்தபட்ச ஊதியம். தேவைக்கேற்ற குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இவ்வளவுதான் வருவாய் இருக்கு, இதை நாங்க இவ்வளவுதான் கொடுக்க முடியும் என்ற அடிப்படையில் அன்னைக்கு பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னாரு, இன்னைக்கு நாடு கடந்த 300 வருஷமா வெள்ளைக்காரர்கள் ஆண்டு போனதுனால அவங்க இந்திய நாட்டினுடைய செல்வ வளங்கள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க, கஜானாவில் எந்த பணமும் இல்லை, அப்போ எங்ககிட்ட வாழ்க்கை ஊதியமும் கொடுக்க முடியாது, நியாய ஊதியமும் கொடுக்க முடியாது, தேவைக்கேற்ற குறைந்தபட்ச ஊதியத்தையும் கொடுக்க முடியாது. ஒரு தொழிலாளர் 30 வருஷம் கழிச்சு ஒரு பணி ஓய்வுக்கு போனார்னா அன்னைக்கு தேவைக்கேற்ற குறைந்தபட்ச ஊதியத்திற்கும் இன்னைக்கு நாங்க கொடுக்கக்கூடிய ஊதியத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி நாங்க பரிசீலனை பண்ணி அன்னைக்கு அந்த பணத்தை ஓய்வூதியமா நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அது ஒரு நீதிமன்ற நடவடிக்கைக்கு போன பின்னாடி உச்ச நீதிமன்றம் ஓய்வூதியம் என்பது ஒரு தொழிலாளருக்கு சொத்துரிமை போன்றது, இதுல நீங்கெல்லாம் எந்த விதமான பேரமும் பேசக்கூடாது, இது அவர்களுடைய உரிமை அப்படின்னு சொன்ன பின்னாடி கூட இன்னைக்கு வரைக்கும் அந்த தேவைக்கேற்ற குறைந்தபட்ச ஊதியமும் வாங்க முடியல, அதுக்கு உண்டான ஓய்வூதியமும் எந்த தொழிலாளரும் வாங்க முடியலன்றதுதான் உண்மை. இந்த உத்தரவாதப்படுத்தப்பட்ட டாப்ஸ் என்ற இந்த அரசாணையில அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய சந்தேகங்களுக்கு நிறைய விட கிடைக்கலங்க. ஏன்னு சொன்னா, அந்த அரசாணையில என்ன சொல்றாங்கன்னா, இதனுடைய நிபந்தனைகள், வழிகாட்டு நெறிமுறைகள், இதனுடைய தகுதி எல்லாமே நாங்க இன்னொரு அரசாணை போட்ட பின்னாடி தான் அதனுடைய செயல்பாட்டு வடிவத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஆசிரியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு இன்னும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை நிலவிக்கிட்டு வருதுன்றது தான் உண்மை. ஒரு புதிய திட்டத்தில் அறிமுகப்படுத்தும் போது தொழிலாளர்களுக்கும் ஊழியர்களுக்கும் இந்த திட்டம் நன்மை பயக்குமா இல்லையா, இது உங்களுக்கு விருப்பமா என்று ஒரு விருப்ப உரிமையை கேட்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய தார்மீக கடமையும் கூட. ஆனா இன்னைக்கு சிபிஎஸ்ல பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் கண்டிப்பா டாப்ஸ்ல சேருவாங்க. 1/1/2026 பணியில சேரக்கூடிய புதிய அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் கண்டிப்பா டாப்ஸ்ல மட்டும்தான் சேருவாங்க. இப்ப சிபிஎஸ்ல இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஓய்வு பெறும்போது டாப்ஸ்ல இருந்து விலகி வரத்துக்கு உண்டான விருப்ப உரிமை ஆப்ஷன் கேட்பாங்க.
ஆனால் டேப்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஆப்ஷன் என்பது கண்டிப்பாக இல்லை. இதுவே கூட ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு வேலையாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் மத்திய அரசாங்கத்தில் யூபிஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது அந்த தொழிலாளர்கள் கிட்ட ஊழியர்கள் கிட்ட விருப்ப உரிமை கேட்டாங்க. அதில் இப்போ வரைக்கும் ஒரு 18% ஊழியர்கள் மட்டும்தான் நான் யூபிஎஸ்ல சேர்ந்து கொள்கிறேன் என்று அந்த விருப்ப உரிமையை கொடுத்துருக்காங்க. மீதி 82% ஊழியர்கள் நாங்கள் என்பிஎஸ்லயே தொடர்றோம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல இருக்கிறதா தகவலும் வந்திருக்கு. அது அரசாங்கத்துக்குமே நல்லா தெரியும். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, அங்க யூபிஎஸ் திட்டம் ஒரு தோல்வியடைந்த திட்டமா பாக்குறாங்க, எம்ப்ளாயிஸ் பாக்குறாங்க. அப்போ இதையும் நாம இங்க விருப்புரிமை கேட்டு இப்படி செயல்படுத்தினா நிச்சயமா டேப்ஸை யாரும் செயல்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அச்சம் என்பது தமிழக அரசாங்கத்துக்கு இருக்கு. அதனாலதான் தமிழக அரசாங்கம் அரசாணை 7ன்னு சொல்லி போட்டு 1/1/2026 டேப்ஸ் தான் கண்டிப்பா சிபிஎஸ்ல இருக்கக்கூடியவங்களும் டேப்ஸ்ல இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா இந்த விருப்ப உரிமையை முதல்லயே இல்லை கேட்கணும். இந்த அரசாணையில ஏன் இந்த தயக்கம், இவ்வளோ தயக்கம் அரசாங்கத்துக்கு நமக்கு தெரியல. ஒரு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தான் வாங்கக்கூடிய கடைசி மாச சம்பளத்துல ஓய்வு பெறுவதற்கு முன்பாக தான் வாங்கக்கூடிய கடைசி மாச சம்பளத்துல அடிப்படை ஊதியம் அகவிலைப்படி இதுல 50% பணத்தை நாம ஓய்வூதியமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த ஓய்வு பெறக்கூடிய நாள் வரைக்கும் அவங்க கட்டிட்டு வரக்கூடிய அந்த 10% அந்த பங்கு பணத்தை தொடர்ந்து செலுத்திக்கிட்டே வரணும் அப்படின்றது தான் இந்த அரசாணையில குறிப்பிட்டு இருக்காங்க. அப்ப தொடர்ந்து 10% பணத்தை பிடிச்சிட்டு வரதுக்கு பேரு பழைய ஓய்வூதிய திட்டம் ஆகாது என்பதுதான் நம்மளுடைய வாதம். இப்போ 30 வருஷம் முடிஞ்சவங்களுக்கு ஓய்வூதியம் உண்டு. 30 வருஷத்துக்கு குறைவா பணி முடிச்சவங்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுமா இல்லையா, அது சம்பந்தமான எந்த விஷயமும் இந்த அரசாணையில சொல்லல. அதே போல இந்த பணிக்கொடை, சிறப்பு கருணை ஓய்வூதியம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய சேவையினுடைய நீளத்துக்கு தகுந்த மாதிரி 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் அப்படி பணி புரிஞ்சவங்களுக்கு எவ்வளவு கொடுக்க போறாங்க, அந்த விதி திருத்தத்துல அதை பத்தி எந்த விதமான விஷயங்களையும் பதிவு பண்ணாததுனால அந்த குழப்பங்கள் என்பது எல்லார் மத்தியிலும் இன்னும் நீடிக்கத்தான் செய்யுது. அது என்னங்க சிறப்பு கருணை ஓய்வூதியம்? அந்த சிறப்பு கருணை ஓய்வூதியம் எவ்வளவு தருவாங்க, எவ்வளவு காலத்துக்கு தருவாங்க, எவ்வளவு கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க? இவங்களும் பணி ஓய்வு பெறும் வரைக்கும் அவங்களுடைய மாதாந்திர சம்பளத்துல 10% கட்டியிருப்பாங்க இல்லையா? அல்லது இறந்து போன ஒரு 7800 பேரும் அந்த தருணம் வரைக்குமே அவங்களுடைய மாதாந்திர சம்பளத்துல 10% கட்டியிருப்பாங்க இல்லையா? இது எவ்வளவு கொடுப்பாங்க? இதுக்கு அகவிலைப்படி உண்டா இல்லையா? இதனுடைய உங்களுடைய அந்த அரசாணையினுடைய வாசகம் என்ன சொல்லுது? எதுவுமே இந்த டாப்ஸ் அரசாணையில இல்லவே இல்லைங்க. அது எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஓய்வூதிய சட்டமும் பணிக்கொடை சட்டமும் வேற வேறங்க. அதனாலதான் தமிழ்நாட்டில் புதிய பென்ஷன் திட்டம் அறிவித்து பிஎஃப்ஆர்டிஏ என்று சொல்லக்கூடிய ஓய்வூதிய ஒழுங்குமுறையாற்று ஆணையத்துல அந்த 10% பணத்தை கொண்டு போய் செலுத்தாத உறுப்பினர் அல்லாத சூழ்நிலையில மற்ற மாநிலங்கள் என்பிஎஸ்ல இருக்கும்போது அவங்களுக்கு பணிக்கொடை கொடுத்தாங்க. இப்ப இந்த அரசாணையில பணிக்கொடை கொடுக்கறதா முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ சிபிஎஸ் திட்டத்துல 1/4/2003 பணியேற்று ஒரு 54,000 அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பணி ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. அல்லது பணி புரிய முடியவில்லை என்று விருப்ப ஓய்வு போயிருக்காங்க. ஒரு 7,800 பேர் பணியிடை மரணம் அடைஞ்சிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு சட்ட ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் அவங்களுக்கு அந்த பணிக்கொடையையும் குடும்ப ஓய்வூதியத்தையும் கொடுக்க வேண்டியது நியாயம் தானே? இதனை தமிழக முதலமைச்சர் அறிவிப்பாரா? எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி தான் இன்னைக்கு சிபிஎஸ் திட்டத்தில் பிடித்தம் பண்ணக்கூடிய 10% அந்த பங்கு பணத்தை ஓய்வூதிய நிதியத்துல முதலீடா செலுத்துவோம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆனா அரசாணை எண் 7 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓய்வூதியம் நிதியம் அமைக்கிறது சம்பந்தமா எதுவுமே அந்த அரசாணையில இல்லை. ஏன்னா நம்ம பிஎஃப்ஆர்டிஏவிலையும் உறுப்பினரா இல்லை.
இப்போ ஓய்வூதியம் நிதியம் சம்பந்தமாகவும் இந்த அரசாணையில் எதுவும் இல்லை. அதனால நமக்கு சந்தேகம் வருது. ஓய்வூதியம் நிதியம் அமைக்கிறது அப்படின்னு சொல்லும் போதே தமிழக அரசாங்கம் தன்னுடைய ஊழியர்களுக்கு அந்த ஓய்வூதியத்தை கொடுக்கக்கூடிய அந்த தன்னுடைய பொறுப்பிலிருந்து முழுவதுமாக விலகி கொண்டது அப்படின்னு தான் அதுக்கு பேரு. இன்னைக்கு ஓய்வூதியம் நிதியம் என்பது 3 வகையாக செயல்படுதுங்க. ஒன்று ஓய்வூதிய நிதியம், இன்னொன்று ஓய்வூதிய அறக்கட்டளை, இன்னொன்று ஓய்வூதிய ஒழுங்குமுறையாற்று வளர்ச்சி ஆணையம். இந்த ஓய்வூதிய ஒழுங்குமுறையாற்று வளர்ச்சி ஆணையம் அப்படின்னா அதுல ஒரு ஸ்டேட்ல இருந்து 10% பணத்தை பிடிச்சி அரசாங்கம் 10% போட்டு அந்த பிஎஃப்ஆர்டி என்று சொல்லக்கூடிய ஓய்வூதிய ஒழுங்குமுறையாற்று ஆணையத்துல செலுத்திடுவாங்க. அந்த அதாவது பிஎஃப்ஆர்டி என்று அதுக்கு பேரு. அவங்க பங்கு சந்தையில முதலீடா செலுத்தி அதுல வரக்கூடிய லாபத்தை தொழிலாளர்களுக்கும் அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கும் ஓய்வூதியமா கொடுப்பாங்க. அது லாபம் வந்தா அந்த லாப நஷ்டத்துக்கு ஏற்ப ஓய்வூதியம் கிடைக்கும் என்பதுதான் வரலாறு. இப்போ பிஎஃப்ஆர்டி என்று சொல்லக்கூடிய ஓய்வூதிய ஒழுங்குமுறையாற்று ஆணையத்துல பிஎஃப்ஆர்டியை தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க பங்கு சந்தையில கொண்டு போய் இந்த பணத்தை போடுவோம், லாபத்துக்கு ஏற்ப நாங்க ஓய்வூதியமா கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. ஒண்ணு ஓய்வூதிய நிதியத்துல. இப்போ ஓய்வூதிய அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா போக்குவரத்து துறை ஊழியர்கள் நிறைய நீண்ட ஆண்டுகள் போராட்டத்தை நடத்தி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரை நிர்வாண போராட்டம், பிச்சை எடுக்கிற போராட்டத்தெல்லாம் அந்த போக்குவரத்து ஊழியர்கள் பணி ஓய்வுக்கு பின்னாடி எந்த விதமான ஓய்வூதியமும் கொடுக்கல, பணிக்கொடை கொடுக்கல, குடும்ப ஓய்வூதியம் கொடுக்கலன்ற போராட்டத்தை நடத்துறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அது ஏன் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1998 வரைக்கும் அந்த போக்குவரத்து ஊழியர்கள் இபிஎஃப்ல மாச ஓய்வூதியமா பணி ஓய்வு போன பின்னாடி மாசம் 1000 ரூபாய் ஓய்வூதியம் வாங்கினாங்க. அடுத்ததா என்னன்னு பார்த்தோம்னா 98க்கு பின்னாடி அரசு ஊழியர்கள் என்ன ஓய்வூதியம் வாங்குறாங்களோ அந்த ஓய்வூதியத்தை வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அதுல ஓய்வூதிய அறக்கட்டளை என்று ஒரு அறக்கட்டளையை அமைக்கும் போது அப்பதான் பாக்குறாங்க அதுல அரசாங்கமும் போக்குவரத்து துறை அலுவலர்களும் தொழிற்சங்கத்தை சார்ந்த போக்குவரத்து துறை தொழிற்சங்கத்தை சார்ந்த தலைவர்களும் உறுப்பினராக அந்த அறக்கட்டளையில இருக்கலாம் அப்படின்ற ஒரு நாம்ஸ் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த போக்குவரத்து துறை தொழிற்சங்க தலைவர்கள் அந்த அறக்கட்டளையில இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறை நஷ்டமாகுது. அதனால 105 மாசத்துக்கு போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு அகவிலைப்படியே கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்பதான் அது ஒரு 58 மாசத்துக்கு நாங்க கொடுக்கிறோம், மீதி கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2021-22க்கு பின்னாடி பணி ஓய்வுக்கு போன போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த பணம் செட்டில்மெண்ட் ஆகல, பணிக்கொடை செட்டில்மெண்ட் ஆகல, குடும்ப ஓய்வூதியம் செட்டில்மெண்ட் ஆகல அப்படின்ற விஷயத்தை நாம பாக்குறோம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்லணும்னு சொன்னா ஒரு ஆண்டுக்கு முன்பாக திருநெல்வேலியில ஆறுமுகம் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழிற்சங்க போக்குவரத்து துறை சார்ந்த ஒரு ஊழியர் அவர் நீதிமன்றத்துக்கு போறாரு. அதாவது நான் பணி ஓய்வு பெற்று ஒரு 3-4 ஆண்டுகள் ஆகுது, இன்ன வரைக்கும் எனக்கு எந்த விதமான ஓய்வூதியமோ பணிக்கொடையோ என்னுடைய நான் கட்டின பணமோ எனக்கு இன்ன வரைக்கும் எதுவும் செட்டில் ஆகல, என்னுடைய குடும்பத்துல எனக்கு எந்த விதமான மரியாதையும் இல்லை, எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அதனால நான் என்னை கருணை கொலை செய்து கொள்வதற்கு நீதிமன்றம் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு போக்குவரத்து துறை ஊழியர் போனதை நம்ம பார்த்திருப்போம். அப்ப நம்ம பணம் இந்த அறக்கட்டளையில் போடுற அப்படின்னு சொன்னாக்க இந்த பணத்தினுடைய நிலைமை என்ன, அதில் பணிபுரிந்த லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஊழியர்களுடைய நிலை என்ன என்பதை நாம் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அடுத்ததை நாம பார்த்தோம்னா ஓய்வூதிய நிதியம். இந்த ஓய்வூதிய நிதியத்துல பொறுத்த வரைக்கும் வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள், அப்புறம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள், கூட்டுறவு சங்கங்கள், இதுல அதனுடைய எம்ப்ளாயிஸ் அதுல இருக்காங்க. இப்போ அவங்க வருஷந்தோறும் எம்ப்ளாயிஸ் கிட்ட அந்த பணத்தை பிடிச்சி அதை கொண்டு போய் ஓய்வூதிய நிதியத்துல கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த ஓய்வூதிய நிதியம் அவங்களுக்கு ஓய்வு பெற்ற பின்னாடி மாசம் 4000 ரூபாய் அகவிலைப்படி இல்லாமல் ஓய்வூதியமாக கொடுக்கறாங்க அப்படின்றது தான் அந்த ஓய்வூதியத்தினுடைய வரலாறு. இந்த ஓய்வூதிய நிதியத்திலையும் ஓய்வூதிய அறக்கட்டளையிலையும் ஊழியர்களுடைய பிடித்தம் பண்ணப்பட்ட அந்த பணத்தை அப்படியே அவங்க பீரோல போட்டு வச்சுக்க முடியாது. அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க அந்த நிதியத்துல, நாங்க பெரும் முதலாளிகளுக்கு 1 மணி நேர கடனாக, 1 நாள் கடனாக அந்த பணத்தை நம்ம கொடுக்கறதுன்னு அந்த ஓய்வூதிய நிதியம் முடிவு பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி இந்த ஓய்வூதிய நிதியத்திலிருந்து பெரும் முதலாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட
அந்த பணம் என்பது பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் இன்றைக்கு வாராக்கடன் லிஸ்ட்ல வச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்டு அதில் பணிபுரிந்த ஊழியர்களுடைய நிலைமை உள்ளிட்டு போக்குவரத்து துறை ஊழியர்களுடைய நிலைமை உள்ளிட்டு எவ்வளவு கேள்விக்குறியாக இன்றைக்கு அந்த ஓய்வூதியம் மாறி போயிருக்கு. அவங்க கட்டிய அந்த பணத்திற்கே, அவங்களுடைய ஓய்வூதியத்திற்கு முன்பாக அவர்களுடைய பணத்துக்கே அவங்களுக்கு உரிமை இல்லைன்ற விஷயத்தை நம்ம அந்த ஓய்வூதிய நிதியத்திலையும் ஓய்வூதிய அறக்கட்டளையிலும் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஓய்வூதியம் நிதியத்தில் முதலீடு செய்யறதா சொல்லியிருக்காங்க இல்லைங்களா இந்த அரசாணையில். இந்த ஓய்வூதிய நிதியமும் ஓய்வூதிய அறக்கட்டளையும் பழைய பென்ஷன் திட்டத்திலையும் கிடையாது, புதிய பென்ஷன் திட்டத்திலையும் கிடையாது. அது ரெண்டுமே நமக்கு புதுசு. இப்போ 1/4/2003 ஏறக்குறைய ஒரு 6.25 லட்சம் ஆசிரியர் அரசு ஊழியர்கள் கிட்ட இதுவரைக்கும் பிடித்தப்பட்ட பணம் 1,05,000 கோடி ரூபாய். அந்த 1,05,000 கோடி ரூபாயில 84,504 கோடி ரூபாயை எல்ஐசியில முதலீடு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த எல்ஐசியில முதலீடு பண்ணியிருக்கக்கூடிய அந்த தொகையை ஓய்வூதிய நிதியத்துல முதலீடு பண்றோம் அப்படின்னாங்கன்னா அது எப்ப பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, அல்லது எதிர்காலத்துல இந்த பணத்தை கொண்டு போய் பெருமுதலாளிகளுக்கு கடன் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? 2026, 2030, 2036 தேர்தல்கள் வேணா மாறலாம், ஆட்சியாளர்கள் மாறலாம், அரசு அலுவலர்கள் மாறலாம், எதிர்காலத்துல யார் வேணாலும் ஆட்சி பொறுப்புக்கு வரலாம். இவங்கெல்லாம் இந்த பணத்தை கார்பரேட் முதலாளிகளுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. அதெல்லாம் இந்த அரசாணையில சொல்லணுமா இல்லையா? தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சார்பாக நாம வைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து நாம பேசிட்டு இருக்கிற மாதிரி பழைய பென்ஷன் திட்டமா புதிய பென்ஷன் திட்டமா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய பென்ஷன் திட்டம் கொடுக்குறோம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த திட்டத்தை பத்தி பேசுறதுக்கு யாருமே தயாராக இருக்கிறது இல்லை. இதை பத்தி பேசணும்னா இன்னும் நிறைய கருத்துக்களை நம்ம விரிவா பேசலாம். ஆனா நாம என்ன சொல்ல வரோம்னா, தமிழ்நாட்டில் பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்துவதனால அரசாங்கத்திற்கு ஒரு நயா பைசா கூட செலவில்லை அப்படின்றத நாங்க தெளிவா சொல்லி இருக்கிறோம். பல கட்டங்கள்ல எழுத்துப்பூர்வமா கூட பல அறிக்கைகளை கூட நம்ம கொடுத்துருக்கிறோம். ஏன்னா அரசாங்கம் ஊழியர்களுடைய பணம் 10% பணம் இப்ப வரைக்கும் PFRDOவில் கொண்டு போய் செலுத்தல, அதுல உறுப்பினர் ஆகல. இதுக்கு மேல ஆவறதுக்கு உண்டான வாய்ப்பு எவ்வளவு தூரம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஓய்வூதிய நிதியத்துல போடுறேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அரசாங்கம் 10% பணத்தை போட வேண்டியதில்லை. இன்னைக்கு மத்திய அரசாங்கத்துல UPSல 18% அறிவிச்சதே சிரமம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மத்திய அரசாங்கம் கொடுக்க முடியாது, போடுறதுல சிரமம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க அந்த 10% கூட அரசாங்கம் சார்ந்து போட வேண்டாம். அந்த பணம் அரசாங்கத்தினுடைய கருவூலத்திலேயே இருக்கும். அதை மக்கள் நல திட்டங்களுக்கு எடுத்து செலவு பண்ணிக்கலாம். அதே போல எல்லா அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஒரே நாள்ல ஒரே மாசத்துல ஒரே தேதியில பணி ஓய்வுக்கு போக போறதில்லை. அப்போ சமூக பாதுகாப்பை கொடுக்கிறேன் என்று சொல்லி பேசக்கூடிய இந்த அரசாங்கம் பழைய பென்ஷன் திட்டத்தை தமிழ்நாட்டில் அமுலாக்குவதை தவிர ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வேற எதுவும் இல்லை. நீங்க தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்றியதாக கண்டிப்பாக இருக்கும். எதிர்கால அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு இந்த எவ்வளவு சிக்கலுள்ள பணிகளை செய்தாலும் கூட ஒரு சமூக பாதுகாப்பு தரக்கூடிய ஓய்வூதியம் நமக்கு இருக்குன்ற ஒரு மகிழ்ச்சியோடு அந்த ஊழியர்களும் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் பணியாற்றுவார்கள். இதை அரசாங்கம் செய்யுமா, பரிசீலிக்குமா, செய்ய வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்ப்பது இது ஒன்றுதான். நன்றி. நான் உங்கள் தோழர் எஸ். தமிழ்ச்செல்வி.